ஹலோ விவாஸ், வெல்கம் டு பர்வீன் கிச்சன். நம்முடைய பர்வீன் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கம்பம்புல் பாருங்கள். இது கோழிக்கு தீவனமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஐட்டம். இதை நம்ம எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி காட்டுறேன். அதாவது நீங்கள் மளிகை கடைகள்லாம் வாங்கினீங்கன்னு சொன்னால் அதில் கல் மண்ணெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். இது சுத்திகரிக்கப்பட்டது சூப்பர் மார்க்கெட்டில் சுத்திகரிக்கப்பட்டது கிடைக்குது. அந்த மாதிரி வாங்கி கொள்ளுங்கள். எப்படி செய்யலாங்கிறத காட்டுறேன். கம்பம்புல் 1 கப் எடுத்துருக்கேன். 2 வெல்லம் துண்டு, ஒரு 3 பத்தி தேங்காய் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லா ஊற வச்சுருக்கேன். சுமார் 5 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். இதை நல்லா ஒரு 2-3 தண்ணி பிணைஞ்சி கழுவி சுத்தம் செய்து கொள்ளுங்கள். சுத்தம் செய்து கொண்டு இந்த தண்ணீரை இருத்துட்டு மிக்சியில் போட்டு இதை அரைங்க. ரொம்ப பட்டு போல் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறண்ட மெனிக்கு அரைங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். எந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு குறன்னு அரைஞ்சால் போதும். ரொம்ப பட்டு போல் அரைக்க வேண்டாம். கொஞ்சம் குறப்போடு அரைங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறதுனால இப்படி நல்லா மாவு கெட்டியான ஒரு மாவு மாதிரி வரும். அது இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கொள்ளுங்க. இப்படி மாவாக அதை திரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்போடு திரித்து வச்சுருக்கேன். மாவாக திரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். தேங்காய் பூ அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காவை பூ போல் அரைச்சி வச்சுருக்கேன். வெல்லம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை தேங்காய் பூல கொட்டி அதையும் அரைச்சிக்கொள்வோம். இதை அப்படியே எடுத்து இந்த மாவில் கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லாம் அரைச்சி ஒன்றா வச்சுட்டு பாருங்கள். வெல்லம், தேங்காய் பூ, அந்த மாவு, கம்பம்புல் மாவு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். ஒன்றா போட்டு இதை நல்லா பிணைஞ்சிருங்க. எல்லா இடமும் அந்த மாவில் இந்த வெல்லமும் தேங்காய் பூவும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இது கோழிக்கான தீவனம் தான். இருந்தாலும் அதை நம்ம சமைச்சு சாப்பிடலாம். மிகவும் ருசிகரமாக சாப்பிடலாம். இதில் பொங்கலும் சரி, சாதம் அடிக்கலாம், பொங்கல் செய்யலாம். இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் செய்யலாம். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். கம்பம்புல் இனிப்பு ரெடி. வெல்லம், தேங்காய், கம்பம்புல், ஊற வைத்த கம்பம்புல் பாருங்கள். அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சாப்பிட்டோம்னு சொன்னால். அன்றைய நம்முடைய முன்னோர்கள் மிகவும் ஆரோக்கியமாகவும் மிகவும் வலுவாகவும் இருந்தாங்கன்னா அதுக்கான காரணம் இந்த மாதிரியான இயற்கையான ஒரு சில பொருள்களை அவங்க சாப்பிட போய் தான். கம்பம்புல் இப்போலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய குழந்தைங்கள்கிட்ட கம்பம்புல்னால் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா உணவில் நம்ம சேர்த்துக்கொள்றதில்ல. மிகவும் ஆரோக்கியமானது. இதை அரைச்சிட்டு நீங்கள் அந்த மிக்சி ஜார் கழுவி பாருங்கள். அப்படி பால் மாதிரி வரும் பார்த்துக்கங்க. அதில் அந்த அளவுக்கு அதில் நல்ல நிறைய சத்துக்கள் நிறைய இருக்குது. கம்பம்புல், திணை, கொள்ளு, சோளம், மக்காச்சோளம், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இப்போ நிறைய தவிர்த்துட்டோம் நம்ம. ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டு தான் அன்றைய முன்னோர்கள் மிகவும் வலுவாக இருந்தாங்க. இன்றைய குழந்தைகளுக்கு ஆர்டிஃபிஷியல் பொருள் தான் அதிகம் எடுத்துக்கொள்கிறோம். அப்படி இல்லாமல் இந்த இயற்கையான பொருளையும் இடைக்கிட நீங்கள் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இது பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பர்வீன் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.